திருக்குறள் சிந்தனை. ஞானமும் வானமும் நமக்கு மிக அருகில் வர வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுகின்றார் தெய்வப்புலவர். ஐயம் நீங்கி தெளிந்த மெய்யுணர்வு உடையவர்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் வானகம் மேலுலகம் மிகவும் அருகில் வாய்க்கும். துணிந்து தெளியாமல் அறிவு கலங்கிய நிலை ஐயம் எனப்படும். தெளிந்த நீர்போல் உள்ளம் தெளிந்த நல்லோர் எதையும் தெளிவாக தெரிந்து கொள்கின்றனர். இறைவன் ஒருவனே, அவனே உயிரின் உயிர் என்று முழுமையாக தெளிவாக நம்பி உள்ளம் புனிதமாக வாழ வேண்டும். அதனால் பிறவித் துன்பம் நீங்கி பேரின்பம் வாய்க்கும் என்பது ஐயம் தெளிந்த அறிவு நிலை. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல் என்பதும் தெய்வப்புலவர் பாட்டு. ஆகவே மெய்யுணர்வு உடையவர்களுக்கு தெய்வீக நீர்மைகள் தோய்ந்து அவர்கள் இறைவனின் உறவினர்களாகவே பாவிக்கப்படுவர் என்றும் அவர்களுக்குத்தான் வானகம் மேலுலகம் தனி உரிமை உடையது என்றும் தெய்வப்புலவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து என்றார். நாளையும் சிந்தி.